வாங்க ஈஸியான சுவையான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு, தயிர், லெமன், கொத்தமல்லி, மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு, புதினா, அரிசி. ஒரு குக்கரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. நைஸ் பட்டை, கிராம்பு 10, ஏலக்காய் 10 நான் போட்டிருக்கேன். போட்டு வதக்கிங்க. வேறு எதுவும் போட வேண்டாம். நைஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம் போட்டு வதக்கிங்க. நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெங்காயம் வதக்கிங்க. 5 பச்சை மிளகா அது கூட. எவ்வளோ நீங்கள் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்குறீங்களோ அவ்வளவும் பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டேன். இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. 50 இஞ்சி 50 பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கங்க. அடி உட்காராமல் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் அடி உட்காரக்கூடாது. புதினா தேவையான அளவு, கொத்தமல்லி, நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நான் இதில் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக கல்லுப்பு போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு அடி உட்காராது. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். எண்ணெய் பாருங்கள் எப்படி திரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் பிரியாணி ருசியாக இருக்கும். பாருங்கள், அடி உட்காரல. பாருங்கள் எவ்வளோ கலர் பொன்னிறமாகவும் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கும். அடி உட்காராமல் பொன்னிறமாக வதக்கிக்கங்க. தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 கிலோ அரிசிக்கு நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசியோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் தனி மிளகாய்த்தூள் நல்லா வதக்கிங்க. எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. கலர் நல்லா வரும். நம்ம வேறு எந்த கலரும் சேர்க்க வேண்டாம். இதுவே நல்ல கலர் கொடுத்துரும். தக்காளி 3 பெரிய தக்காளி. சின்னதாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போதும். அடி உட்காராமல் நல்லா வதக்கிங்க. தயிர் 1 கப்பு, நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கணும். அப்புறமா லாஸ்ட்டாக கறி போடணும். நல்லா வதக்கின பிறகு தான் கறி போடணும். லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி போட்டுக்கலாம். ஒரு கிலோ கறி. இப்போது கறியையும் கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டிங்கன்னா நல்லா அந்த எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கறியில் நல்லா ஊறி இருக்கும். இல்லைன்னா ஊறி இருக்காது. தேவையான அளவு இந்த கிண்ணத்தில் தான் நான் 1 கிலோ அரிசி ஊற வச்சுருந்தேன். இந்த கிண்ணத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 கப்பு 2 கப் 1 கப்பு தான் இப்போ ஊற்றிருக்கிறேன். ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ 2வது கப்பும் ஊற்றிக்கிட்டேன். இந்த கிண்ணத்தில் தான் நான் அரிசி ஊற வச்சுருந்தேன் 1 கிலோ. அதிலே அளந்து ஊற்றிக்கிட்டேன் 2 கிண்ணம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வந்தோடனே உப்பு காரம் இப்போயே பார்த்துக்குங்க. பாருங்கள், நம்ம உப்பு காரம் பார்த்துக்கிறேன். இதில் தான் தெரியும் உப்பு காரமும். இப்போ பார்க்கும்போது தான் தெரியும் உப்பு காரம் எப்படி இருக்கோ. போட்டுக்குங்க. கொஞ்சம் வேணுன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ அரிசி போட்டுக்கிறேன். கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போது நான் அரிசி போட்டுக்கிறேன்.
ரொம்ப கலரக்கூடாது, 2 கலர் தான் கலரி விடணும். அவ்வளோதான். நல்லா கொதி வரட்டும் கொஞ்ச நேரம். இப்போது மூடி போட்டு இப்போது கேஸை சிம்மில் வச்சிடலாம். மூடி போட்ட உடனே விசில்லாம் வர வேண்டாம். சிம்மில் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம். ஹேர்லாம் போயிடுச்சு. பாருங்கள், சுவையான பிரியாணி ரெடி. பாருங்கள், சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.